ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 174வது தலைப்பு. மரக்கரியில் ஹிம்சை இல்லையா? தொடர்ச்சி. இதே ரீதியில் சைவ உணவுக்காரர்கள் பொதுவாக அத்தனை அசைவ உணவுக்காரர்களையும் கேள்வி கேட்டு மடக்கலாம் என்று தோன்றுகிறது. நம் ஊர்க்காரர்களான அசைவர்கள் பருப்பு தின்னி பார்ப்பான் என்று சுவாதீனமாக கேலி செய்கிற போது, சைவமாக சாப்பிடுபவர்கள் என்னதான் பருப்பும் கிருப்பும் சாப்பிட்டாலும் ஏதோ பார்த்தால் வேண்டுமானால் கஷுக் முஷுக் என்று தொந்தியும் தொப்பையுமாக ஆக முடியுமே தவிர, இது ஊழைச்சதைதானே ஒழிய நல்ல கட்டுமஸ்தாக தேகபலம் பெற்றதாகாது என்ற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். வெளிதேசத்துக்காரர்களோ இப்படி சுவாதீனத்தின் மேல் இல்லாமல் இளக்காரமாகவே நம்மில் அங்கே போகிறவர்களிடம், நீங்கள் என்ன காய்கறிகளையே தின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் தேசத்தில் எவ்வளவு மாம்சம் கிடைக்கும், அத்தனையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நோஞ்சான் பட்டாளங்களாக ஆகியிருக்கிறீர்களே என்று மட்டந்தட்டி கேட்கிறார்கள். மற்றவர்களை விட இந்துக்களிலேயே அதிகம் வெஜிடேரியன்கள் இருப்பதால் தான் இவர்கள் வலுவிழந்த துருக்கர்கள், வெள்ளைக்காரர்கள் ஆகியவர்களிடம் தேசத்தை பறிகொடுத்தார்கள் என்று சொல்பவர்கள் கூட உண்டு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன். இப்போது மாம்சம் சாப்பிடாததற்காக நம்மை பரிகாசம் செய்கிற நான் வெஜிடேரியன்களிடம் நாம் எப்படி திருப்பிக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். மாம்சம் சாப்பிடுகிற நீங்களே சில மாம்ச தினுசுகளை சாப்பிடுகிறவர்களை பரிகாசமும் செய்கிறீர்கள். அது மட்டுமில்லை, மாம்சத்திலேயே உசத்தி, தாழ்த்தி ஆகிய இத்தனை வகைகளை சாப்பிடுகிறவர்களும் ஒருமுகமாக சேர்ந்து கொண்டு இப்போதும் இந்த உலகத்தில் எங்கேயோ வனாந்தரங்களில் இருக்கிற ஆதிவாசிகளில் சில பேர் நரமாம்சம் தின்னுகிறார்களே, அவர்களை ரொம்ப ரொம்ப மட்டமாக நினைத்து நரமாம்ச பக்ஷினி, கேனிபல் என்று தூற்றுகிறீர்கள். நரமாம்சத்தை விட்டு மற்ற மாம்சங்களை சாப்பிடுகிற நீங்கள் அந்த கேனிபலை விட ரொம்பவும் உயர்ந்தவர்கள் என்று பெருமை கொண்டாடி கொண்டால், எந்த பிராணியின் மாம்சத்தையுமே சாப்பிடாத நாங்கள் உங்களையும் விட உசந்தவர்கள்தானே. நீங்கள் எப்படி ஒரு பக்கம் நரமாம்ச போஜனத்தையும் கேலி பண்ணி கொண்டு இன்னொரு பக்கம் எங்களுடைய சாகபோஜனத்தையும் மட்டம் தட்டுவது பொருத்தம் என்று அவர்களை கேட்க வேண்டும். இந்தியர்கள் எல்லோரும் மட்டும் மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தால் அங்கே உணவு பிரச்சனையே வராது என்கிறீர்கள். உங்கள் தேசங்களிலும்தானே ஸ்கேர்சிட்டி சில சமயங்களில் வருகிறது. அதனால் உங்களுக்குத்தான் எதையும் கெட்டுப்போகாமல் பாடம் பண்ணி வைக்க முடிகிறதே. செத்த மனிதர்களையும் உபயோகமில்லாத கிழங்களையும் சரிப்படுத்தி பக்குவம் பண்ணி என்று சொன்னாலென்ன என்று கூட தோன்றுகிறது. சிரிக்கிறார். இன்னொன்று, பழம் அழுகுகிறது, காய்கறிகள் கெட்டுப்போகின்றன என்றால் இவை துர்நாற்றம் அடிக்கத்தான் செய்யும். கழிநீரை கொட்டினால் அதுவும் துர்கந்தம் அடிக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இந்த நாற்றமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி அல்லவா அந்நிய பதார்த்தங்களை சமைக்கிற போது வயிற்றை புரட்டி எடுக்கிறது. அதுகள் அழுகி கிழுகி கெட்டுப்போனாலோ குடலையே பிடுங்கி எடுக்கிற மாதிரி காத தூரத்துக்கு துர்வாடை. இங்கே இன்னொன்றும் சொல்லணும். முட்டைக்கோஸ், பீட்ரூட் மாதிரியான இங்கிலீஷ் வெஜிடபிள்கள் கூடாது என்பதற்கும் இதிலேயே காரணம் தெரிகிறது. அந்த காய்கறிகளை வேக வைக்கிற போதும் அந்த கழிவு நீரை கொட்டிய இடத்திலும் அந்நிய பதார்த்தம் போலவே வாடை வருவதை பார்க்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.